பெருமானே சத்தமிட்டு நீயும் வந்தால் பித்தம் தீருமானே அழகு நானடி கட்டி கொத்த தாயண்டி கமல் கனை வாட்டுதடி கட்டிலுக்கு வயண்டி ஐயோ ஐயோ அம்மா ஏன் என்ன பார்த்து பயந்து ஓடுகிறாய்? ஏன் என்ன பார்த்து பயந்து ஓடுகிறாய்? பெண்களுக்கு பொதுவாக ஏற்படும் நான் பாடுவேன். இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்படி பேரடிக்க படைத்த பெண்ணை இதுவரை நான் பார்த்ததே என்ன அழகாக இருக்கிறேன். உன்னை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. என்ன பண்ணலாம்? உண்மைதான் நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன். திருமணம் செய்து கொண்டு நம் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டும். வாழ முடியாது மாமா. நம்ம 2 பேரும் சண்டை தான் போட்டுக்கலாம். திருமணம் செய்து கொண்டு நம் வாழ்க்கையில் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். அந்த 10 பிள்ளைய உன்முகம் போல் தான் இருக்க வேண்டும். ஒண்ணு போறதுக்கே வழி நான் எங்க 10 பேருக்கு இந்த நாடகத்திலே அண்ணன் தனிமை இருக்கிறேன். ஏன் வர வேண்டும்? போராட்டாக்கு மாவு ஒரு முத்தம் இல்லை 1000 மாமா இதை பார்த்த பிறகு உங்களுக்கு ஆசை வரவில்லை. ஐயோ இவன் அடிக்கணும் மாமா நீலா தாயே காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம் தெரிஞ்சிருச்சா? பூ எடுத்து வச்சுக்கலாம், பொட்டு எடுத்து வச்சுக்கலாம், புடவை எடுத்து வச்சுக்கலாம். ஆச்சு நாட்டு மஞ்சா பூசுற முகத்துக்கும் மீச முடிக்கிற முகத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. அந்த நிலா ये रासाती का அண்ணன் மூடு கொஞ்சம்
எத்தனை மம்மத உனக்கு சரிதானா உயிரோடு உடல் வாட ஒரு கோடி துயரம்தான் மேகமாக யாரோ காரணம் உயிரோடு உடல் வாட ஒரு கோடி துயரத்தான் ஊரார் பார்க்க பாடும் பாடலாம் முடியாது இப்போதே என்ன செய்ய போகிறேன்
ஏய், என்ன கூப்பிடுற? என்னாச்சு? நாய் பிரிய வாயா நாய் மலங்கன கொலகார பாவி அவளை காப்பாற்றிக் கொள்ள ஓடிவிட்டாங்க. அவளை மடக்கி பிடித்து அவளை ஒரு வழி செய்ய விட்டு ஊரா முட்டை பொண்ணை வைக்கா போற நாய் சிலப்புற மாதிரி சிலப்புற வைக்கா போறதார வந்து அவங்க சூத்த கீசா ஆனா உன்னை காவல் உட்கார வைத்தேனே. என்ன பண்ண என்ன பண்ண? வைக்காலாம் வாய் போர் போட்டு வரேன் மாலை ஒரு சாட்சி இனிமே நாம் இங்கே இருக்கக்கூடாது. வேலை முடிஞ்சு இருந்தால் நமக்கு தான் நமக்கு. வாடா, ஓடிவிடலாம். டேய், இவளை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பாப்பா ஏன் வந்தா? எனது வாழ்க்கையில் எத்தனை பெண்கள் பார்த்திருக்கிறேன். அதில் நீ ஒருவன். திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். ஆமா, என்னை விட அழகான ஒருவன் இருக்கிறார். ஒரு பறிவிட வைக்கா போற கூட தண்ணி போவாங்க கட்டிடா இவள அழகான பெண் எங்கேயுமே கிடைக்க முடியாது உனக்கு. நான் சமயம் தாலி கட்டிடு. பார்த்தா தாலி அறுத்துருவாங்க. திருமணம் என்பது எங்கள் அகராஜிலே கிடையாது. இந்த இடத்தை விட்டு என்னால போக முடியாது. என்ன பேச்சு என்னாச்சு பாரு. அங்கதான் வைக்க போடலாச்சு இல்லையா போயிடுமா நல்ல போல செத்துட்டுக்கிறாடா பாரு. உம்மால கொலை கேஸ், உம்மால வைக்க போற கேஸ் பிள்ளைங்க வச்சா கூட வெளியே வர முடியாது. சண்டைக்காரனை பார்த்தா விட்டுருவாங்க. சாட்சிக்காக முடிவாங்க கொலை வேற செத்துட்டுக்கிறா. ஓடி வருகிறானே. தண்ணீர் கொண்டு வர சென்றவனுக்கு என்னவா நடந்தது? ஏனப்பா மனிதனை பாடி பேசுகின்றாய்?
ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன நம்பி இருக்குது மண்ண தானாகே வளர்ந்த மரம் தாயாரி தந்தையாரை கூறம்மா தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா அதற்கு தாயாரு தந்தையாரு கூறம்மா ஆண்டவனு நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கும் என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்ல ஓடும் நதி ஒரு தருக்கும் சொந்தமில்லை அப்பா ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறக்கிற முட்டுக்கு பக்கம் யாரோ வச்சா தன்ன நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த மரம் பரம்மா தாயாரு தந்தையாரு கூறம்மா வாலிபத்தில் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்ப தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயா என்ன பத்தி போட்டா நம்ம தமக்கு பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த மரம் பரம்மா தாயாரு தந்தையாரு கூறம்மா உனக்கோ இரு பார்வைகளும் இரு பார்வையும் தெரியாத நீ இந்த பெண்ணை கழுத்து அப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடியவர் நான் கிடையாது. நீ பேசக்கூடாது. ஐயா, நீயே கேட்கிறேன் நான். ஐயா, ஏய், உன்னை யாரு கேட்டது? பாத்தியா? ஐயா, சொல்லிவிட்டாங்க. உண்மையை சொல்லிவிட்டாங்க. யாரு கேட்டது? இந்த அனந்த கானகத்தில ஒரு பெண்ணை கருத்து ஐக்கியமாக ஆக்கியிருக்கிறார். தங்கச்சி ஐயா, அவங்க தங்கச்சி ஐயா, தங்கச்சி ஐயா. என்ன, உன் தங்கையா? ஆமையா, எப்படி சொல்றாங்க? நான் சாதாரண ஏழை கிடையாது.
கிடையாது ஐயா. எப்படிப்பட்ட மன்னி? ஒரு நாட்டின் இளவரசர் ஐயா, ஒரு நாட்டின் நாடு இளவரசனா? உனது நாடு? ஐயா. உனது நாடு எந்த நாடு? உன் தாய் தந்தையா? உனது பெயர் என்ன? ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசர் ஆமா ஐயா. இரு கண்களும் தெரியாம இந்த காலகட்டில இப்படி அனாதையாக வர காரணம் ஐயா, இது எங்களுடைய வாழ்க்கையிலே விளையாடி விட்டது ஐயா, விளையாடி விட்டது. அப்படி உன் வாழ்க்கையில் நடந்தது என்ன? ஐயா, சத்திய நீதி தவறாது சத்திய ஒரு நாட்டை ஆண்டு வந்தால் அந்த தந்தை சத்தியசீல மன்னன். சத்தியசீல மன்னர். ஆமா ஐயா, சத்தியசீல மன்னருக்கும் சத்தியாவதிக்கும் புத்துக்களாக 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. மூணு சொல்லுவாங்க. ஆமா. என்னுடைய ஆண் செல்வம், ஒரு பெண் செல்வம். என்னுடைய அண்ணன் பெயரோ முரளி, முரளே என்னுடைய பெயரோ முத்து ஐயா, முத்து. ஆமா ஐயா. என்னுடைய தங்கையோ ஒரே தங்கை, ஒப்பந்த தங்கை முத்தழகி ஐயா, முத்தழகி. ஐயா, சரியா? இல்லடா இல்ல ஜாவா. என் பேட்டா சிம்ரன் என்னுடைய வாழ்க்கையிலே இது விளையாடி விட்டது ஐயா. அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன? ஐயா, சத்தியம் நாட்டை சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வந்து மன்னருக்கு மகளாக பிறந்தனார். சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வரும் நேரத்திலே எங்கள் வாழ்க்கையிலே அச்சொரு புதுசா வந்திருக்கு புதினா சட்டி, புதுசா வந்திருக்கு புதினா சட்டி. கல்லுல மாவ ஊத்தினா அதுக்கு பேரு தோசை. பெரியவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் ஆமாங்க, அப்படின்னு உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் தெரியுதுப்பா. உண்மைதான் ஐயா. இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் பெரியவங்க சவகாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். சேர்றவங்க எல்லாமே பெரியவங்க தான். பெரியவங்களோட தான் இருக்கிறேன், ஆனா அந்த பெருந்தன்மை வரல. நீதான் அங்க போய் நின்றுறேன், நாங்க என்ன பண்றது இல்ல. பசுவோட போய் நிக்கிறேன், அப்புறம் பன்றியோட கண்டுபிடிச்சா போய் நிக்கிறேன். பெரியவங்க சவகாசம் கொஞ்சம் இருக்குதான் ஒரு மன்னனுக்கு ஆளை எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சாப்பா. இந்த பக்கம் போவாது, இந்த பக்கம் வா, முன்னேறு. சந்தேகமா வரும்போதே சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டு வரேன். சந்தேகம் அந்த பாட்டு ஒண்ணு பாட்டு, அது பாடு. ஆட எந்த பாட்டு தெரியுதா? எந்த பாட்டுப்பா? கத்தி கத்தி பாடிட்டு வந்தீங்க. பாடுப்பா. தோசை கல்லுல தோசை கல்லுல மாவை ஊத்துனா மாவு ஊத்துனா அதுக்கு பேர் தோசை. தோசை வராத முன்னால வருவாங்க. அவங்க நேரத்துக்கு வராங்க. ஏன்னா நாடகம் முடிஞ்சு வீட்டுக்கு போனா குழந்தை சாப்பிட்டானா இல்லையானு உன்னுடைய முகக்குறிப்பு அறிஞ்சு சாப்பாடு போறது யாரு? எங்க அம்மா அம்மா தானே உணவு கொடுக்குறாங்க.
உண்மைதாங்க. அப்பா யாருன்னு சொல்றது அம்மா தானே. அம்மாதான். அப்ப தெய்வம் யாரு? அம்மா. அந்த தெய்வத்தை ஏய், என் மனங்கள்னா கூட பரவாயில்லை. silence. அக்னி போல அக்னி போல இது அடக்காது. உண்மைதாங்க. நீ அந்த பக்கம் திரும்பாதே. நமக்குனே வந்துட்டாங்க அன்பான மக்கள். உண்மைதான் ஐயா. இந்த 3 திசையை பாரு, இந்த மூளையை பார்க்காதே. அப்பா ஐயா, நமக்கு கண்கண்ட கடவுள் தெய்வமாக விளங்கக்கூடியது தாய் தான். உண்மைதாங்க. ஆமா, ஏய், இட்லி குண்டாவில மாவு ஊத்துனா என்ன வரும்? என்ன வரும்? இட்லி தானே வரும். மேல உட்கார்ந்து இருக்காது. ஐயா, இட்லி குண்டால மாவு ஊத்துனா என்ன வரும்? பேசாத பேசாத சைலண்ட். நாங்க ஒரு கூத்தாடி நீங்க ஒரு கூத்தாடிக்கிறீங்களா? கத்த முடிஞ்சு அப்பா ஏய் வாடா. கத்த முடிஞ்சா ஏய் வருடத்திற்கு ஒரு முறை விழா எடுத்து அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்கா? இருக்கிறாங்களா நாளைக்கு பார்த்துக்கோங்க. கோடி ரூபாய் கொடுத்தா கூட நாளைக்கு ஒண்ணா சேர முடியுமா? நாளைக்கு கூத்தாட முடியுமா? அதனால சொந்த பந்தங்களா இன்னொரு நாள் வச்சுக்கலாம். சொந்த பந்தங்களா நாளைக்கு வருமா? அப்படியே அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. நீ இப்படி பாரு. என்ன குட்டி? இட்லி குண்டாவுலே மாவு ஊத்துனா என்ன வரும்? ஒரு கிளாஸ் நம்ம கையில ஏய் நம்மளே கத்துக்கலாம். இப்ப கத்துக்கலாம். கத்துமா இட்லி தான் வருமா? கத்துமா அருள் கட்டவுடனே நீதான் ஒரு முட்டாளன்னா அவங்களையும் முட்டாள் ஆகிட்டா. இட்லி குண்டாவுல தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில மாவு ஊத்துனா கஞ்சி குண்டா. தண்ணின்னு ஒண்ணு இருக்கு, அந்த தண்ணியில மாவு ஊத்துனா அடுப்பு பற்ற வைக்கணும், ஆவி வரணும். அதுல வேலை இவ்வளவு கஷ்டப்படாடி. இல்ல அது கத்த மட்டும் தெரியும். யார் எதுவும் தெரியாது. ஏய் அன்பி, ஓய், இந்த சத்தியமணி நாட்டை நாட்டை சத்தியா சீல நாட்டை கிராமங்களில் வாழ்ந்தவரை உண்மைதாங்க. குடும்பத்தில் ஈடுபட வேண்டும். வேண்டும் என்பதற்காக சத்தியாவதி என்ற பெண்ணை மணந்தேன். மணந்து இருந்தோம் இருந்து ஆண்டவன் அருள் 3 செல்வங்கள் பெற்றெடுத்து 3 குழந்தைகள் மூத்தவளுக்கு முரளி, இளவரசர் முரளி, இளையவளுக்கு முத்து, முத்து, உரியவர் மகள் முத்தழகி, முத்தழகி முத்தமுத்த பேரிட்டு உண்மைதாங்க. வளர்ந்த ஆளாயிட்டாங்க. ஆளாயிட்டாங்க. அவங்களுக்கு அறிவு என்ற கண்ணை கொடுத்திருக்கிறேன். ஆ, வீரம் என்ற விவேகம் தந்திருக்கிறேன். விவேகம் எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடியது தாய் தந்தையோட கடமை. ஆகினாலே குடும்பரட்சியம் வேண்டும். அம்மா, என் மனைவி அம்மா, என் பொண்டாட்டிடா. பொண்டாட்டி, அம்மா